أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மறுமை பயணம். ஹஜ்ஜத்துல் விதாவில் தீன் முழுமை பெற்றதும் அரபு நாட்டில் தீன் பரவியது. அன்னலாரின் உடல்நிலை மாற்றங்களால் இனி இறுதி பயணம் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதை உணர முடிந்தது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் 10 நாட்கள் அன்னலார் யாத்திகாஃப் இருப்பார்கள். இந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் 20 நாட்கள் யாத்திகாஃப் இருந்தார்கள். ஆண்டுதோறும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் குர்ஆன் முழுவதையும் ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு 2 முறை ஓதி காண்பித்தார்கள். இறுதி ஹஜ்ஜில் இறுதி பெருரையின் போது அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போகலாம் என குறிப்பிட்டிருந்தார்கள். ஜம்ரத்துல் உக்குபாவில் கல்லெறியும் போது என்னிடம் ஹஜ்ஜின் அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார்கள். அதன் பிறகு நஸ்ர் என்னும் சூறாவை அல்லாஹ் தஆலா அருளினான். இதில் அல்லாஹ்விடமிருந்து வெற்றியும் உதவியும் மக்கள் தீனில் பிரவேசிப்பார்கள் என்ற நற்செய்தியுடன் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து பாவ மன்னிப்பு கோருவதில் ஈடுபடுங்கள் என கட்டளை இருந்தது. இதை செவியுற்றதும் தமது நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அன்னலார் புரிந்து கொண்டார்கள். பிறகு உஹது கபிரிஸ்தானுக்கு சென்று அங்குள்ள ஷஹீதுகளுக்கு துவா செய்த பிறகு திரும்பி வந்து உரை நிகழ்த்தினார்கள். மக்களே, உங்களுக்கு முன்பே நான் ஹவுலுல் கௌசர் செல்கிறேன். அங்கு நான் உங்களை சந்திப்பேன். நீங்கள் இந்த உலக சுகபோகத்தில் மூழ்கி விடுவீர்களோ, அதனால் இந்த உலகம் உங்களை முற்காலத்தவர்களைப் போன்று அழித்து விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என கூறினார்கள். இவை யாவும் அன்னலார் உலகிலிருந்து பிரியப் போகிறார் என்பதை உணர்த்திய அறிகுறிகளாகும். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். கற்களில் இருந்து தஸ்பீஹ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஒரு முறை நபி அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அன்னலாரின் கையில் சில பொடிக்கற்கள் இருந்தன. திடீரென்று அவற்றிலிருந்து தஸ்பீஹ் ஓதும் சப்தம் வெளிப்பட்டன. அங்கிருந்த எல்லோரும் இதை நன்கு செவியுற்றோம். பிறகு நபிகளார் அந்த கற்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடம் கொடுத்தார்கள். அவர்கள் கைகளிலும் தஸ்பீஹ் ஓதின. அதன் பிறகு மற்றவர்களிடம் கொடுத்தபோது தஸ்பீஹ் ஓசை நின்று போனது. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. இஷா தொழுகையின் முக்கியத்துவம். இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவர் பாதி இரவு வணக்கம் புரிந்தவரை போன்றாகிறார். மேலும் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவர் இரவு முழுவதும் வணக்கம் புரிந்தவரை போன்றாவார் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. கண்ணாடியில் முகம் பார்க்கையில் துவா. கண்ணாடியில் தன் முகத்தை காணும்போது இந்த துவாவை ஓதவும். அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. பொருள், யா அல்லாஹ், எனது உருவத்தை அழகாக படைத்துள்ளாய், எனது குணங்களையும் அழகாக ஆக்குவாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தௌபாவின் பலன். ஒரு அடியார் தனது பாவங்களுக்காக தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்கள் பற்றிய நினைவை மலக்குகளுக்கு மறக்கச் செய்கிறான். மேலும் அவரின் உறுப்புகளையும் பாவம் நிகழ்ந்த இடங்களையும் மறக்கச் செய்கிறான். மறுமை நாளில் அந்த அடியார் தான் செய்த பாவங்களுக்கான எந்த தடயமும் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தல். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் எவன் புறக்கணிக்கிறானோ, இன்னும் இறைவன் விதித்துள்ள வரம்புகளை எவன் மீறுகின்றானோ அவனை இறைவன் நரகில் புகுத்துவான். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அவனுக்கு இழிவான வேதனை உண்டு. ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக வாழ்க்கை ஒரு மோசடியாகும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்கு உண்மையே ஆகும். உங்களை இந்த உலகம் ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். மேலும் மோசடிக்கார ஷைத்தான் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். சந்தேகமின்றி ஷைத்தான் உங்கள் எதிரியே
ஆவான். நீங்களும் அவனை உங்கள் எதிரியாகவே நினையுங்கள். அவன் தன்னுடன் நரகத்தில் நுழையச் செய்வதற்காக தன் கூட்டாளிகளையும் அழைக்கின்றான். 8வதாக மறுமையை பற்றி. மறுமை நாளில் வாய்க்கு முத்திரை. மறுமை நாளில் உங்கள் வாயில் முத்திரையிடப்படும். பிறகு மனிதனின் உறுப்புகளில் முதலில் பேசுபவை அவன் தொடையும் உள்ளங்கையும் என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். இரைப்பையின் சுத்தம். மாதுளையை அதன் உள்ளிருக்கும் தொலியுடன் சாப்பிடுங்கள். அது இரைப்பையை சுத்தம் செய்கிறது என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: மாதுளை இரைப்பையை சுத்தம் செய்வதுடன் நாட்பட்ட இருமலையும் குணப்படுத்துகிறது என்று அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. ஈமானின் சுவையை பெற்றிட ஆசைப்படுபவர் அல்லாஹுக்காக மட்டுமே பிறரை நேசிக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.